ஒரு காலத்தில் அமைதியான ஒரு முட்டை ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை அன்பும் அறிவும் கொண்ட முட்டை ராஜா பாதுகாத்து வந்தார். ஒரு நாள் ராஜ்யத்தின் மகிழ்ச்சியை காக்கும் ஒரு மறைந்த பொக்கிஷம் இருப்பதை அவர் அறிந்தார். அது தங்கமும் வைரமும் அல்ல. அது நல்ல மனமும் நல்ல செயல்களும் நிறைந்த பொக்கிஷம். முட்டை ராஜா தைரியத்துடன் பயணத்தை தொடங்கினார். பச்சை காடுகள், மந்திர வழிகள், அமைதியான காற்று அவரை வழிநடத்தியது. பயணத்தின் போது பொறுமை, அன்பு, மற்றவர்களுக்கு உதவும் மனம், இவையே உண்மையான பொக்கிஷம் என்பதை மெதுவாக அவர் உணர்ந்தார். இறுதியில் அந்த மறைந்த பொக்கிஷம் அவரின் உள்ளத்திலேயே இருப்பதைக் கண்டார். அந்த நாளில் இருந்து முட்டை ராஜ்யம் இன்னும் மகிழ்ச்சியாக மாறியது. இந்தக் கதை நமக்கு சொல்லுவது உண்மையான செல்வம் நல்ல மனமும் நல்ல செயல்களுமே என்பதே. இப்போது அமைதியாக கண்களை மூடி இனிய கனவுகளுக்குள் செல்லலாம்.